இங்கே என்னோட வந்து ஒரு நிரோஷ் நிற்கிறார் ஒரு இந்த கடை, அதாவது கிருஷ்ணா டெய்லரிங் என்ற கடையில் வந்து பார்த்தா அது ஷெல்ஃபில் வந்து சிலை ஒன்று இருந்தது ஒரு சிலை. அப்போ நான் நினச்சேன் நல்ல வடிவாக சிலையை வடிவாக இருக்கு, நான் நினைக்கிறேன் நான் வீட்டு அப்பாவுக்கு ஒரு சிலை வச்சுருக்கான்னு சொல்லி போட்டு நீங்கள் காய்ச்சி கொண்டீங்க உள்ள போய் கேட்டேன், ஐயா அது ஆட்டு சிலைன்னு கேட்டேன். அப்பாட்ட சிலை ஒன்று என்ன சொல்லி நல்ல வடிவாக தத்ரூபமாக இருக்குது. அவர் இல்லையே அப்பா இல்லை வந்து நண்பன் சிலை என்றார். நண்பன் சிலை என்னடா இந்த காலத்தில் நண்பனுக்காண்டி ஒரு சிலை வைக்கிறார், அதை இந்த நண்பனுக்காண்டி ஒரு சிலை வண்டி போட்டு உண்மையில் இந்த காலத்தில் அப்பா அம்மா மதிக்காத ஆக்கள் இருக்கிறாங்க, அந்த சகோதரங்களும் மதிக்காத ஆக்கள் இருக்குது. இந்த காலத்தில் நண்பன் என்று வந்து பார்த்திங்கன்னா அது தேவைக்கும் துரோகமாக மாறிக்கொண்டு இந்த காலத்தில் நண்பனுக்காண்டி ஒரு சிலியண்டைக்கு அது கரெக்டாக அதை பற்றி எனக்கு ஒரு குரியாசிட்டி கேட்கணும் என்ன எப்படி இதுன்னு சொல்லி கேட்போம். அதுக்கு மேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு இவர்ட்டி கேட்டேன் இப்படி சிலை இருக்குன்னா சொன்னார் அந்த நண்பனுக்காண்டி வந்தால் ஒரு வருஷம் மச்சம் சாப்பிடாமல் இருந்து வரா. நிரோஷ் நீங்கள் கேளுங்க, இவர் நீங்கள் கேட்கணும் வேறு பதில் சொல்லி நான் பார்க்கணும். அண்ணோட பேர்? என்னுடைய பேர் ஜெயக்குமார், கிருஷ்ணா டெய்லரிங்னு சொல்கிற கடையின் பேர். அப்போ எல்லாரும் கிருஷ்ணாண்டு கிருஷ்ணாண்டியண்டே கதைக்கிறது. நீங்கள் ஊரில் எந்த இடம்? நான் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் நீங்கள் இப்போ இங்கே எவ்வளோ காலம் நீங்கள் கனடா? 35 இயர்ஸ் இங்கே வந்து. நாங்கள் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் மக்களுக்கும் போய் சேரணும். அந்த நண்பனுக்காக ஒரு சிலை வைப்பதுன்றது இப்போ நான் சொன்ன மாதிரி உண்மையாக ஒரு பெரிய விஷயம். இதுக்கான காரணங்கள் என்ன விஷயம்ன்றது நீங்களே சொல்லிடுங்க. 35 வருஷம் அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பு. அப்போ நான் வேலை செய்கிற இடத்துல வந்து பழகி, முந்தி நான் ஒரு டெய்லர் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். அப்போ அங்கே வந்து பழகி இந்த ஒரு நல்ல நட்பு. எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வருவார், இந்த சாமம் என்றாலும். அவர் இருக்கிற பிரம்டன், நான் இங்கே. அப்போ என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ ஒரு சின்ன பிரச்சனை இன்னத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டே இருப்பார். இந்த கடையெல்லாம் அவர் தான் எனக்கு செய்து தந்தது, இந்த செல்வெல்லாம் எனக்கு செய்து தந்தது. அப்போ ஒவ்வொரு வென்ஸ்டேயும் சண்டேயும் 2 பேரும் நான் கடைப்பட்டி போக அவரும் வந்து 2 பேரும் வழியில் சாப்பாடு சாப்பிட்னாங்க. குத்துரொட்டி அல்லது பர்கர் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது. லாஸ்ட் இயர் ஜனவரி 10ஆம் தேதி வந்தவர் வந்து 2 பேரும் காசால கொத்துரொட்டி வண்டி க்ரீன் டீ வண்டி குடித்து சாப்பிட்டுட்டு போனவர். இப்போ பார்த்தா அடுத்த நாள் சனிக்கிழமை 11ஆம் தேதி நான் அடிக்கிறேன், அவர் எடுக்கையில் ஃபோன். 20 வரையும் அடிக்கிறேன், எடுக்கையில். இப்போ விசாரித்தா அவர் ஹாஸ்பிட்டலில் மூச்செடுக்க இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போயின்றாங்க. அப்போ நான் கடை போட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போக அவங்க கூப்பிட மாட்டேன்ட்டாங்க. இப்போ ஒரு 20 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து 20 நாள் அவர் இறந்துட்டார். அப்போ என்னால் அது சகிக்க முடியாது. என்ன ஒவ்வொரு புதனும் ஞாயிறும் 2 பேரும் சந்தித்து கதைக்கிறது. அவர் வெளிநாடுகளில் போனாலும் எனக்கு அடித்து என்னோட கதைப்பார் 2 பேர். அப்போ எனக்கு சாவணம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்து இருந்தேன். இப்போ வீட்டுக்காரர் எல்லாரும் பெரிய இதண்டு தான் இப்போ நான் ஒரு மாசியம் 12 மாசியம் அவர் கொடுத்தேன். நான் போய் சண்பனாக இல்லை. அப்போ ஆத்ம சாந்தி அரிச்சனை செய்து நான் மோச்சரிசனை செய்யக்கூடாது. இப்போ இந்த 1 இயருக்கு பிறகு அவள் இந்த படத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சு படைத்து எல்லோரும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து கோயிலில் இல்லாமல் தண்டு செய்து நான் தோசமாட்ட செய்துட்டு இப்போ இந்த சிலையை ஓட பண்ணி முதல்ல இந்தியாவுக்கு ஓட பண்ணி சிலைக்கு காசெல்லாம் கொடுத்தனா அவங்கள மாற்றிட்டாங்க. 22,000 கொடுத்து மாற்றிட்டாங்க. இப்போ இந்த கொழும்பில் செய்கிறண்டாப்புல ஜெனனின்னு சொல்லி அவை செய்யணும்டாப்புல இப்போ இந்த அவைகளுக்கு 1,00,000 ரூபா கொடுத்து இப்போ இந்த செய்து இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் வெளியில் சோஷியல் மீடியாவில் போட்டு. அதில் விட்ட படம் இருக்குது. ஓ அப்போ இப்போ எனக்கு ஒரு ஆறுதல் மாதிரி அவர் என்ன பக்கத்துலேயே இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ இந்த பெண்டனும் போட்டிருக்காங்க. ஐயா என்னென்னா இந்த ஐயா கதை கேட்க உண்மையில் இந்த ஐயா கதைக்க அவர்கிட்ட கண்டிப்பாக கிளங்குது. இப்போயுமே நிச்சயம் எனக்கு ஒரு அழுகை வரும். அப்போ நான் என்ன அடக்கி கொண்டே இருக்கிறேன் அப்படியே. இதனொன்று உண்மையில் வந்து இப்போ உங்களை மாதிரி நண்பன்கிறதுக்கு அந்த நண்பன் நிறைய கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு ஒரு சின்ன எந்த சாமம்னாலும் ஒரு சின்ன பிரச்சனையோ ஒரு தேவை என்றாலும் அவர் ஓடி ஏறுவார். உடனே 2 மணியோ 3 மணியோ பார்க்காம ஓடி ஏறுவார். சொல்லுவார், நான் இருக்கிறேன், நீ ஒன்று கொஞ்சம் யோசிக்காத, இந்த சௌரம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் தெரியும் தான் நீங்கள் இருக்கிறேன். உண்மையில் இந்த காலத்து நண்பர்கள் உயிர். இப்போ நண்பர்கள் வந்து கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்கும் ஏதோ ஒரு அவங்களால் ஏதோ ஒன்று நடக்கணுமன்றதுக்காண்டி இருக்கிற ஒரு சமூகத்தில் இந்த வயசில் மையோட வயசு நான் கேட்கக்கூடாது. என்ன நீங்கள் நல்ல நவம்பருக்கு 65 வயசு இந்த பாருங்க ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்துருக்கார். அதையும் தாண்டி ஒரு நண்பன் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா உண்மையில் உங்களோட அம்மாவுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. உங்களோட நல்லபடியாக வளர்த்திருக்கலாம். உண்மை உங்களோட அவ்வளோ தூரம் வளர்த்திருக்கிறா. அவருக்கும் உண்மையாக இல்லை அவர் தான் சரியா லக்கி. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு இன்றைக்கு இந்த கடைக்கு கடவுளை போய் கும்பிட்றது என்னட்ட பாவா ஆண்டு. இப்போ என்னுடைய 2வது மகள் சுகம் இல்லாமல் இருக்கிறேன். நான் சொன்னால் அவள் பேருந்து பார்த்தா அவள் போயண்டு வந்திருக்கு. இப்போ 6 மாதம் குழந்தை பிறக்க போகுது. நான் சொன்னேன் அவர் தான் வந்துட்டார். என்னட்டு 2வது கனவில் வந்தவர். நான் என்ன 2வது மகளோட வீட்டை வந்துட்டு நீ அழாது, நான் உன்னோடான் இருக்கிறேன்,
உன்னிட்ட வரப்போகிறான்ட்டு என்றார். அப்போ இந்த மகள் பேருந்து அவரை கூட்டிக் கொண்டு போகிறான். அப்போ நான் சொல்கிறேன், நான் விடுங்க, அவர் என்னோட இருக்கட்டும் பண்ணுறேன். அவர் சொன்னால் இல்லை, நான் அவளோட வந்துடுறேன், அவளோட போகிறேன், உன்னிட்ட தான் வருவேன், நீ ஒன்றும் யோசிக்காத. ஒரு அடுத்த கிழமை பார்த்தா அவள் சோமிலாமல் இருக்காண்டு. இப்போ அவளுக்கு பேபி வரப்போகுது வாரமாக. அப்போ செக் பண்ணினா அது மோயிட்டு வந்துட்டுது. அப்போ எல்லாரும் அவர் தான், நீ அழுது கொண்டே இருந்ததுக்கு அவர் தான் என்னோட வாராரு. சரி, இப்போ என்னென்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட், இன்றைக்கு வந்து கடையை திறந்து போட்டு பக்கத்தை அவருக்கு லைட்டை போட்டு 1-2 இல்லை ஒரு ஃப்ரேம் வச்சு அங்கே சிலையை வச்சு அதுக்கான லைட். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவற்ற படம், வேற்ற பிள்ளைகளோ பெரிய பிள்ளையோட படங்கள் ஒன்றுமே இல்லை. ஓகே, உண்மையிலே இதை பார்த்து எங்களுக்கு வந்து பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து எங்கள்கிட்ட சமுதாயத்தை கொண்டு போகிறது எல்லாம் இந்த மாதிரி யாருனாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு 50 ஃப்ரெண்ட் தேவையில்லை. உங்களோட கடைசி அதுதான் நானும் என்ன சொல்கிறேன், இந்த லைஃப்பில் உங்களோட வந்து பார்த்தா கடைசி வரைக்கும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் உங்களுக்காண்டி ஒரு ஃப்ரெண்டை சம்பாதிப்பீங்களா இருந்தால் அது உங்களோட லைஃப் டைம். நீங்கள் என்னென்னா என்னை சுற்றி ஒரு 1000 பேர் நின்றாலும் அதில் ஒருத்தன் இருப்பான், நான் இருக்கேன்டான்றதுக்கு ஒருத்தன் இருப்பான், அவனை மாதிரி ஒருத்தனை ஃபைன் பண்ணுங்க எல்லாரும். அதான் உண்மையான ஃப்ரெண்ட். இதுக்கான ஒரு உதாரணம். ஐயர் பேர் என்னது? என் பேர் ஜெயக்குமார். ஸோ ஜெயக்குமார் ஓகே. இங்கே சொன்னால் ஜிடிஎஸ்கேஆருக்கு இருக்குது கிருஷ்ணா டெய்லர். ஓகே, அதில் இருக்கிற வந்து அந்த கிருஷ்ணா டெய்லரில் கிருஷ்ணா அண்ணா. கிருஷ்ணா உங்களுடைய சந்தேகத்தில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் தேங்க்யூ, நன்றி ஐயா, நன்றி, தேங்க்யூ, நன்றி, நன்றி அண்ணா, நன்றி. இப்படியெல்லாம் நபர்கள் இன்னுமே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றும்போது பெரிய பெருமையாக இருக்குது. நன்றி, உங்களை பேர் நாங்கள் இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறோம். நிச்சயமாக.